ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஐஆர்கே ஃபேமிலி. எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத விட, நான் உங்ககிட்ட என்ன பேச போகிறேன் அப்படின்றது தாங்க விஷயமே. அதாவது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மன ஆறுதலாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. முக்கியமாக என்ன மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் நிறையவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. அதை ஏன் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாகவே குடும்ப பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு மன உளைச்சலும் மனம் அமைதியின்மையும் நிறையவே இருக்குங்க. நம்மளுடைய லைஃப் மேரேஜுக்கு முன்னாடி ரொம்பவே ஹாப்பியாகவும் ஃப்ரீடமாகவும் நம்ம அம்மா வீட்டிலையே இருந்திருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படின்றது தாங்க நம்மளுடைய கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறத விட தலைவிதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்மா வீட்டில் நம்ம இருந்த அந்த ஒரு ஹாப்பியான லைஃப் மூமெண்ட் மேரேஜுக்கு அப்புறமா கணவர் வீட்டார் கூட நம்மளால் அவ்வளோ அன்னோனியமாக நெருங்கி பழகவே முடியாது. இதை ஏன் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், எங்களுக்கே இது எல்லாம் தெரியும், நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா அப்படின்றத விடங்க, ஒரு குடும்ப பெண் அப்படின்னு அவள் மேரேஜுக்கு அப்புறமா அந்த லைஃப்குள்ளே வரும்போது அவளுடைய மனம் அப்படின்றது நிம்மதியற்றதாகவே இருக்குங்க. மேக்சிமம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு இன்னும் மன அழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் குழந்தைகள் பிரசவத்துக்கு அப்புறமா நம்ம படுற மன உளைச்சல், இது எதுவுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம புதுசாக பழகினவங்களுக்கு புரியவே புரியாதுங்க. அப்படி இருக்கும்போது நமக்கான மன உளைச்சல் அமைதியை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்றத நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். அதையும் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேங்க. என்ன தான் நமக்கு மேரேஜ் ஆகி நம்ம வேறு ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட எவ்வளோ தான் க்ளோஸாக பழகலை, நம்மக்கிட்ட நம்ம இருக்கிற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட இருக்க மாட்றாங்க அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க. நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை சார்ந்து இருக்கவே கூடாதுங்க. இது நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. என்ன தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லார்கிட்டேயும் நம்ம நல்ல ஃப்ரீடமாக யதார்த்தமாக பேசி பழகுனாலும், நம்மக்கிட்ட பழகுறவங்க யாருமே நம்மக்கிட்ட உண்மையாக தான் பேசுகிறாங்க, உண்மையாகவே நம்மக்கிட்ட இவங்க பழகுறாங்க அப்படின்னு நினைக்கிறத நம்ம முதல்ல தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இது நான் என்னுடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தில் தான் சொல்கிறேன். எனக்கு திருமணமாகி 12 வருஷம் நிறைவாகிருச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய இந்த லைஃப் அனுபவத்தில் நான் வேலைக்கு போகிற இடத்துலையும் சரிங்க, எங்கள் கூட பழகுறவங்க கூடயும் சரிங்க, ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஒதுங்கி இருக்கலாமா, இல்லை நம்மக்கிட்ட நம்ம குடும்பத்தை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்றதையே நான் முடிவெடுத்து இப்போ என்னுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருக்கேன்னு கூட சொல்லலாம். நீங்களும் அப்படிதாங்க. நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சரி, அதை எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணுறதுனாலையோ நம்ம புலம்புறதுனாலையோ நமக்கு அதனால் எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாதுங்க. ஒரு சிலர் நல்ல மனசோடு அதை கேட்டு நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே நம்மக்கிட்ட யதார்த்தமாக பழகுறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அப்படி யாருமே பழக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எங்கூட பழகினவங்களும் சரிங்க, நிறைய பேர்கிட்ட நான் ஏமாற்றங்களை மட்டும்தான் பார்த்துருக்கனே தவிர்த்து என்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்க ஒரு சிலரை கூட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வச்சிருக்கிற பணம் தாங்க. ஒரு விதத்தில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக காரணம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை வேலை செய்கிற இடத்துல பழகுற நண்பர்கள்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணிக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைகளே நமக்கு வருங்க. என்ன தான் சொன்னாலும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, ஒரு விதத்தில் அந்த முன்னோர்கள் சொன்ன மாதிரி
கல்லடி பட்டாலும் பட்டு வாங்கிக்கலாம், ஆனால் கண்ணடி பட்டா அதிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியாது அப்படின்ற உண்மையை நான் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு தாங்க இப்போ ஓரளவுக்கு என்னுடைய பர்சனலாக நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, ஏன் கூட க்ளோஸாக பழகிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் சொல்கிறத தவிர்த்துக்கிட்டேன். நான் ஒரு வாக்கியத்தில் படித்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்களையும் சுக துக்கங்களையும் நம்ம நெருங்கி பழகிறவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுனால நமக்கு இருக்கிற மன அழுத்தமும் மன உளைச்சலும் கம்மியாகும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். பட் அது உண்மையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, நம்மக்கிட்ட யதார்த்தமாக பேசுகிற மாதிரி பழகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தெரியாமையே அவங்கக்கிட்ட பழகிறவங்க கிட்ட போய் நம்மளுடைய சுக துக்க விஷயங்களை ஷேர் பண்ணி அதிலிருந்து ஹாப்பியாக இருக்கிறவங்க இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. அதனாலேயே நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மன உளைச்சல் வரும்போது நிம்மதியாக ஒரு இடம் உங்களுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னு தோணுதோ அங்கே போய்க்கலாங்க. நான் அதிகமாக போகிறது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு தாங்க போவேன். மற்றபடி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிற அளவுக்கு அவங்க நம்ம கவலைகளை கேட்குற அளவுக்கு யாருமே இது வரைக்கும் இல்லை. ஏன்னா அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய புலம்பல்களை கேட்குறதுக்கும் இங்கே யாருக்கும் நேரம் இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது நமக்கான ஒரு இடம் இருக்குது. அது என்னன்னு தெரியுங்களா? பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில் வாசல் தாங்க. அங்கே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நிம்மதியான ஒரு அமைதியும் கிடைக்கும், மன ஆறுதலும் கிடைக்கும். கடவுள் நம்மக்கிட்ட பேசலை, நம்மளுடைய குறைகளை அவர் கேட்குறாரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு வந்தோம்னாலேயே நம்மளுடைய மன அழுத்தம் பகுதி குறைஞ்சிரும். இதை கூட நான் என்னுடைய சிஸ்டர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்க தான் எனக்கு நிறைய அட்வைஸ் கூட பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ நெருங்கி பழகின நண்பர்கள்கிட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கவே வேண்டாங்க. அமைதியாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து உங்களுடைய கவலைகளை, அங்கே இருக்கிற கடவுள் சிலையாக இருந்தாலும் அங்கேருந்து வர ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் மூலியமாக கூட உங்களுடைய கவலை துக்கங்கள் அந்த பஞ்ச பூதங்கள்னாலேயே பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ வீட்டில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நமக்கு நிம்மதியான இடம் எங்கே கிடைக்கும்னா கோயில் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் துயரத்தில் இருந்தாலும் கூட மன நிம்மதியை தேடி ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மற்றபடி வேறு யார்கிட்டையும் உங்கள் சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காது அப்படின்றது தாங்க உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு லாக் மூலிமா உங்கள் கூட பேசுனதில் எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பர்சனலாக சொல்லக்கூடாது அப்படின்னு சோசியல் மீடியாவில் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இதுவும் நமக்கு ஒரு நிம்மதியான ஆறுதல் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம ஐஆர்கே ஃபேமிலி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிக்க நம்மளுடைய உடல் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். மிக்க நன்றி.